வணக்கம். இது உங்கள் வருகை முன்னுத்தரவு சேனல். இவன் உங்கள் எல்பி. ஸோ இன்னைக்கு 2026, இன்னும் ஒரு வருடங்கள், கரெக்டாக 1.5 வருடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலும் சரி, மிகப்பெரிய ஒரு அரசியல் திருவிழாவானது நடைபெறப் போகுது. அதனை முன்னிட்டு இன்னைக்கு உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு கூட்டணி வைத்த வண்ணம் உள்ளார்கள். இதனை முன்னிட்டு நம்முடைய முன்னிட்டு சேனல் ஏற்கனவே கம்யூனிசத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டு அதை தழுவிய மார்க்சிசம் என்றால் என்ன, மார்க்சியம் என்றால் என்ன, மக்கள்கள் பேசுகிறாங்க. கம்யூனிசத்தை சித்தாந்தத்தை பேச தொடங்குறாங்க. சில பேர்த்துக்கு புரியல. ஏன் புரியலன்னா, யாருக்காண்டி இது ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது, யாருனால் இது ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது, இதனால் என்ன பலன் கிடைக்கும், இதை எப்படி நம்ம உள் வாங்கலாம் அப்படின்னு யாருக்குமே சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரிஞ்சு மறந்துருக்கலாம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, மார்க்சியம் என்றால் என்ன, அது முழுக்க எவ்வாறு புனையப்படுகின்றது, அதன் கோட்பாடுகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, அதனால் மக்களாகிய உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நம்மை எவ்வாறு சுரண்டுபவர்களிடமிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள முடியும், எவ்வாறு பாதுகாக்கலாம், எவ்வாறு அறியலாம் என்பதை மார்க்சிசத்தின் கோட்பாடாக சொல்லப்படுகின்றார்கள். இந்த மார்க்சிசம் என்பது அரசியல் சமூகம் அல்லது சோசியலிச தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கோட்பாடுகளை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, சித்தாந்தம் என்று காரல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் ஏஞ்சல்ஸ் அவர்கள் 19th செஞ்சுரியில் அறிவித்தார்கள். இந்த மார்க்சிசம் ஆனது சோசியலிசத்தை உயர்ந்த நிலையை அடைவதற்காண்டி தொழிலாளி வர்க்க வரலாற்றால் ஏற்படுத்தப்படக்கூடிய அம்சங்களின் கோட்பாடாக அதனை சிதைக்காமல் பாதுகாக்கி செம்மைப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த மார்க்சிசம் தொழிலாளர் வர்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்பாடாக விளங்குகின்றது. ஏன் தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாக்கணும் நீங்கள் கேட்கலாம். எஸ், இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் உள்ள அனைத்து பிற ஜாதிகளும் பிற கட்சிகளும் வர்ண கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் ஜாதிகளானது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்க்சிசம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஜாதி. ஒன்று உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் வர்க்கம், இன்னொன்று இந்த உழைப்பாளிக்கு முதலீடு கொடுக்கக்கூடிய முதலாளித்துவ வர்க்கம். 2 கோட்பாடு தான் இருக்குது, 2 ஜாதி தான் இருக்குது. இந்த கோட்பாடு நீங்கள் உள் வாங்கினால்தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன இந்த மார்க்சிசம் சொல்ல வருதுன்னு. ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம், இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான நிலைப்பாடு தான் இருக்கின்றது. ஒன்று பிஸ்னஸ்மேன்ஸ், ரெண்டாவது இன்வெஸ்டர்ஸ், மூணாவது செல்ஃப் எம்ப்ளாயி, நான்காவது லேபர்ஸ், டெய்லி லேபர்ஸ். 1 லட்சம் வாங்கக்கூடியவனும் டெய்லி லேபர்ஸ் தான். 1 கோடி வாங்கக்கூடியவனும் மந்த்லிக்கு வேலை செய்யக்கூடிய அனைவருமே லேபர்ஸ் தான். இது நான் சொல்லலைங்க, வரையறுக்கப்பட்ட நீதி சொல்லுது. இதில் பிஸ்னஸ் மேன் 1% இருப்பான் இந்தியாவில், இன்வெஸ்டர்ஸ் 1% இருப்பான், செல்ஃப் எம்ப்ளாயி 1% இருப்பான் இந்தியாவில். ஆனால் 97% உள்ள மக்கள்கள் எல்லாம் இருக்கிறான் டெய்லி லேபர்ஸில் இருக்கிறோம். மாதத்துக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 97% உள்ளவர்களில் அனைத்து ஜாதியும் அடங்குவார்கள். புரியுதாவே? அனைத்து ஜாதிகளையும் கட்டமைக்கக்கூடிய, அனைத்து ஜாதிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வர்க்கம் இருக்குது என்றால், அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது என்றால், அது முதலாளித்துவ வர்க்கமாகத்தான் இருக்கின்றது என்று காரல் மார்க்ஸ் 19th செஞ்சுரியில் சொல்லியிருக்காப்புல. நான் சொல்லுங்க, காரல் மார்க்ஸ் சொல்லியிருக்காப்புல. அந்த முதலாளித்துவ வர்க்கமானது தொழிலாளி வர்க்கத்துக்கை
அதன் இலக்கை நோக்கி அடையவே ஆனால் வருங்கால சமுதாயமானது தொழிலாள வர்க்கத்துக்கு போய்விடும், தொழிலாளிகள் கைகளில் போய்விடும். அவர்கள் சொல்வதுதான் சட்டமாக்கப்படும், அவர்கள் சொல்வதுதான் நியாவியாக்கப்படும், அவர்கள் சொல்வதுதான் கடமையாக்கப்படும். இதை தடுப்பதற்காண்டி முதலாளித்துவ வர்க்கமானது ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்றது. அந்த கூட்டமைப்பில் ஏற்படக்கூடிய கசப்பான நிகழ்வுகள், லீடரை போட்டு தள்ளுறான். விடுதலை படம் பார்த்தோன்னா லீடரை போட்டு தள்ளுறான், கொலை பண்ணிடுறான். சொத்து சுகம் கல்வி எல்லாத்தையும் பிடுங்குறான். இருந்தால் தானே நீ எனக்கு எதிராக போராடுவ, எல்லாத்தையும் பிடுங்குறான். அதே ஒரு சர்க்கரை ஆலையில் விஜய் சேதுபதி தலைமையில் ஒரு கூட்டமைப்பானது உருவாகி முதலாளிகளுக்கு எதிராக அனைத்து தொழிலாளிகளையும் ஒன்று கூட்டி ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஒரு புரட்சி உருவாக்கப்பட்டு, அந்த புரட்சியின் காரணமாக மக்களுக்கு தொழிலாளி மக்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தந்த ஒரு அமைப்பாகத்தான் இந்த மார்க்சிசமானது இருக்கின்றது. இந்த மார்க்சிசத்தை பேசக்கூடிய அனைவரும் வர்க்கத்துக்கு எதிராக புனையப்படுகின்றார்கள். எப்படி வர்க்கத்துக்கு எதிராக புனையப்படுகின்றார்கள்? முதலாளித்துவ வர்க்கத்தை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாகத்தான் முதலாளித்துவ வர்க்கமானது செயல்பட்டு வருகின்றது. பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்கின்றது. இதெல்லாம் தகர்த்து எரியக்கூடிய வல்லமை ஒரு கூட்டமைப்பு, ஒரு கோட்பாடு மார்க்சிசத்திடம் இருக்கின்றது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனி நல்லா சூப்பராக போயிட்டுருக்கும், குறிப்பிட்ட சேலரி கொடுத்துட்டு இருப்பாங்க, லாபம் 20 to 30% போயிட்டுருக்கும். லாபத்தில் பங்கு கேட்கும்போது அடுத்த வருடம் கம்பெனியானது நஷ்டத்தில் போயிடும். 10 வருடம் நல்லா போன கம்பெனி தொழிலாளி வர்க்கத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு போனஸோ பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா கம்பெனியானது நஷ்டத்தில் போயிடும். இந்த முரண்பாடான கோட்பாட்டை எப்படி புரிய வைப்பது தொழிலாளிக்கு? ஐயா தொழிலாளிகளா, நம்ம கம்பெனி நஷ்டத்தில் போகுது, அதனால் அனைவரும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யன்னு கேட்பான் முதலாளி. நம்ம தொழிலாளியும் வேலை செய்வான். ஆனால் அடுத்த வருடம் அதே கம்பெனி அதே தொழிலாளி எனக்கு ஒரு 1000 ரூபாய் அகவிலை கூட்டி கொடுன்னு கேட்டால், இல்லைப்பக்கா கம்பெனியானது நஷ்டத்தில் போகுது முடியாதுன்னு சொல்லி தட்டி கேட்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதுதான் சுரண்டல். முதலாளித்துவம் வர்க்கமானது தொழிலாளி கம்பெனிகளில் உள்ள மூலப்பொருட்களின் மூலமாக உற்பத்தியை பன்மடங்கு பெருக செய்கின்றது. இந்த பன்மடங்கு பெருகும்போது என்ன ஏற்படுகின்றது? உற்பத்தி தேக்கமானது ஏற்படுகின்றது. அந்த உற்பத்தியின் தேக்கத்தின் காரணமாக அளவுக்கு அதிகமான உற்பத்தி ஏற்பட்டதின் காரணமாக உற்பத்தி தேக்கம் ஏற்பட்டு விற்க முடியாமல் போய் அந்த உற்பத்தியினால் தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் தடை செய்யப்படுகின்றது, வேலை இழப்பு நடக்கின்றது, கம்பெனி இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார். இதனால் முதலாளி தவறான ஒரு கண்ணோட்டத்தின் கம்பெனியை நடத்துவதன் காரணமாக இது நிகழ்கின்றது. இந்த முரண்பாடுகளை எவ்வாறு நாம் கலைக்கலாம்? முதலாளி கூட்டமைப்புக்கு எதிர்த்து தொழிலாளி கூட்டமைப்பானது தன் சித்தாந்தத்தின் மூலமாக மக்களுக்கும் மக்கள் சார்ந்த கம்பெனிகளுக்கும் விளக்குவதன் மூலமாக இந்த முடிச்சுக்களானது அவுக்கப்படுகின்றது. அவ்வாறு தெரிவிக்கவில்லை என்றால் முதலாளி சொல்வதுதான் வேத வாக்காக நம்பிக்கொண்டு இன்னும் இந்த கூட்டு சமுதாயமானது முதலாளிகளின் கால்களின் அடியில் விழுந்து கிடக்கக்கூடிய நிலைமையானது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு சான்றாக கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த முதலாளித்துவத்தை சார்ந்த அனைவருமே கம்பெனியோட வளர்ச்சியை பெருக்கின்றார்கள், மூலப்பொருட்களை பெருக்கின்றார்கள், உற்பத்தியை பெருக்குகின்றார்கள். இதற்கு மூலதனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு. அந்த உழைப்புக்கு மூலதனம் கூலி. அந்த கூலியை கொடுக்கக்கூடிய முதலாளியானவரும் தொழிலாளிகளிடம் சண்டையை மூட்டி விடுகின்றான். இவனுக்கு இவ்வளவு கொடுக்குறேன், அவனுக்கு அவ்வளவு கொடுக்குறேன், 2 பேர்த்துக்கு கிளாக்ஸ் சண்டை போகுது. அந்த சண்டையின் காரணமாக 2 பேர்த்துக்குமே கூலியை குறைத்து கொடுத்து தன் போகத்துக்கு
லாபத்தை எடுத்துக்கொண்டு முதலாளிக்கு விபதி அடிச்சு விடுகிறான், தொழிலாளிக்கு விபதி அடிச்சு விட்றான். இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார்? தொழிலாளி தான். இத்தொழிலாளிகளை பாதிப்பை எவ்வாறு சரி செய்வது? இதன் மூலம் ஏற்படக்கூடிய கசப்பான நிகழ்வுகள், மனித சிதைவுகள், உயிர் இழப்புகள், உடைமை இழப்புகள் எல்லாமே எவ்வாறு சரி செய்வது? ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாக்கி அதனால் முதலாளிகளிடமிருந்து ஏற்படக்கூடிய கசப்பான நிகழ்வுகளை எடுத்துரைத்து கத்தியின்றி ரத்தமின்றி தனக்கான ஒரு உரிமையை பெற்றுக் கொள்வதே கொடுக்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான் மார்க்சிச கோட்பாடு என்று காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்கின்றார்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் என்றும் ஊதியத்துக்கேற்ற உழைப்பு வேண்டும், 8 மணி நேரம் உழைக்க வேண்டும், எதிராக அடிஷனலாக உழைத்தால் அந்த உழைப்புக்கேற்ற அகவிலைப்படி வேண்டும், முறையான பதவி உயர்வு வேண்டும், முறையான சலுகைகள் வேண்டும், லாபத்தில் பங்கு வேண்டும், இதெல்லாம் கொடுத்தால்தான் இந்த முதலாளித்துவ சமுதாயம் இயங்கும் என்று காரல் மார்க்ஸ் சொல்லக்கூடிய கோட்பாடானது பல முதலாளிகளுக்கு கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அதில் உள்ள உண்மைகளை சில முதலாளிகள் புரிந்து கொண்டு உள்ளார்கள். இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் இருந்த முதலாளித்துவத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய முதலாளித்துவத்துக்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்வதற்கு முக்கிய காரணம் காரல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம். இந்த மூலதனத்தின் வெளிப்பாடாக வந்தது தான் மார்க்சிசம். இந்த மார்க்சிசத்தின் வெளிப்பாடு தான் கம்யூனிசம். ரெண்டு கம்யூனிசமும் மார்க்சிசமும் சேர்ந்து தான் சோசியலிசத்தை மக்களுக்கு புகுத்துகின்றது. சோசியலிசம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் அனைத்தையும் சமமான பங்காக பெற்று தருவதே சோசியலிசம். சோசியலிசத்தை வழி நடத்துவதே இந்த மார்க்சிசம் என்று காரல் மார்க்ஸ் எழுதி முடிக்கின்றார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்க்சிசம் என்றால் என்ன, முதலாளித்துவத்திலிருந்து தொழிலாளித்துவ எவ்வாறு பிரிக்கப்படுகின்றது, எவ்வாறு பார்க்கப்படுகின்றது, முதலாளித்துவத்தின் மூலமாக ஒரு வர்க்க போராட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிய கட்டமைப்புக்குள் உருவாக்கக்கூடிய போராட்டம். ஆனால் மார்க்சிசம் என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாளித்துவத்திற்கு எதிர்த்து தொழிலாளி முன்னேற்ற வர்க்கமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே இந்த மார்க்சிசத்தின் கோட்பாடாக கம்யூனிசத்தின் சித்தாந்தமாக புனையப்படுகின்றது. ஸோ வர்க்கமற்றனா எல்லாரும் சமம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் சம உரிமை, எல்லாத்துக்கும் சம நீதி என்று வர்க்கமற்ற ஒரு கோட்பாட்டை முன்மொழிவதே மார்க்சிச கோட்பாடாக சோசியலிசத்தின் வெளிப்பாடாக காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அப்டேட் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கம்யூனிசத்தில் பேசக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.